இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி மெடிசன்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எபினெப்ரின். இந்த எபினெப்ரின் இன்ஜெக்ஷன் வந்துட்டு எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னாக்கா கார்டியாக் அரெஸ்ட் ஆனவங்களுக்கு, அதாவது ஹார்ட் அட்டாக் ஆனவங்களுக்கு, இல்ல பிளட் கிளாட் ஆனவங்களுக்கு, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்மளுக்கு வந்துட்டு இந்த இன்ஜெக்ஷன் வந்துட்டு கொடுக்கலாம். அனல் 5-6 அப்படின்ற ஒரு இதுக்கும் கொடுக்கலாம். அதாவது அனல் 5-6 அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அலர்ஜி. நம்ம ஏதாவது சாப்பிட்டு அலர்ஜி ஆகலாம், இல்ல ஏதோ ஒரு மெடிசன் போட்டு நம்மளுக்கு அலர்ஜி ஆகலாம், ஏதோ ஒரு பூச்சி பார்த்து நம்மளுக்கு மேலெல்லாம் அலர்ஜி ஆகலாம். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாக்க உங்களுக்கு அதுக்காகவும் இந்த இன்ஜெக்ஷன் எபினெப்ரின் இன்ஜெக்ஷன் வந்துட்டு கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா பியூரோஸ்மைடு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இந்த பியூரோஸ்மைடு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்மோனரி எடிமா உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம். அதாவது சிஹெச்எஃப் பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாம். பல்மோனரி எடிமா அப்படிங்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நுரையீரல் வந்துட்டு வீக்கமா இருக்கிறது, இல்லைன்னா நுரையீரல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு நீர் கொத்து இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி உள்ள பேஷண்ட்டுக்கு இந்த இன்ஜெக்ஷன் வந்துட்டு கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா லாராஸ்பம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சீசர் பேஷண்ட்டுக்காக கொடுக்குறது. சீசர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வலிப்பெல்லாம் வருது இல்ல, பிக்ஸ் வருது இல்ல, அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னாக்கா 4 mg வரைக்கும் நம்ம வந்துட்டு என்ன கொடுக்கலாம், ஐவில வந்துட்டு இன்ஜெக்ஷன் வந்துட்டு கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா நலாக்சோன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓபிபாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓபிபாய்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னாக்கா ஓவர் டோசேஜ் எடுத்துக்கிறது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா தூக்க மாத்திரை போடுறது, இல்லைன்னா நம்மளுக்கு வந்து மாத்திரை அளவு தெரியாம நம்ம பட்டு அதிக மாத்திரை எடுத்துக்கிறது, அளவுக்கு அதிகமா வந்துட்டு ஏதாச்சும் நம்மளுக்கு இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி தெரியாம போட்டுறது அப்படின்னாக்கா, அது மாதிரி போட்டாங்க அப்படின்னாக்கா அதனால நம்மளுக்கு ஏதாவது உங்களுக்கு வீசிங்கோ இல்ல வந்துட்டு மூச்சு திணறலோ இல்ல வந்துட்டு நெஞ்சு வலியோ ஏதோ ஒண்ணு வரக்கூடாது, அதை தடுக்கிறதுக்காக இந்த வந்துட்டு நலாக்சோன் அப்படின்ற இன்ஜெக்ஷன் வந்துட்டு கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நைட்ரோகிளைசரின். இது வந்து நைட்ரோகிளைசர்னா கரோனரி சிண்ட்ரோம் உள்ளவங்களுக்கு கொடுப்பாங்க. செஸ்ட் பெயின் இல்ல ஹார்ட் இல்லைன்னா வந்து நெஞ்சு அதிகமா வலிக்குது அந்த மாதிரி இல்லைன்னா நாக்குக்கு அடியில வைக்கக்கூடிய ஒரு டேப்லெட் இது.